ஹலோ கைஸ், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் விசஸ் யூனியன். இது என்னடா இது புது டாப்பிக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட வேணாம். நம்ம ரொம்ப நாளாக படிச்சிருப்போம், நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் க்ராஸ் பண்ண ஒரு சேம் கான்செப்ட்னு வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக பைத்தான் பற்றி படிச்சிருப்போம் போன செம்மில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அரேஸ்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ அரேஸ்னால் என்ன? It is a collection of data அந்த collection of datasல என்னது எல்லாமே சேம் டேட்டா டைப். இவ்வளோதான். அரேனா என்ன? கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வித் சேம் டேட்டா டைப். நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த அரே இருக்குல்ல, இந்த அரே நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்? ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு ரெக்கார்டு க்ரியேட் பண்ணணும், ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு அந்த மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அரே பேஸ் பண்ணி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் போட்டிருப்போம். ஆனால் வெறும் மார்க்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது நம்மளுக்கு அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காதுல்ல. வெறும் மார்க் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியுமா அரேயில்? இல்லை வெறும் நேம் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியுமா? அப்படி பார்த்தா நம்ம எத்தனை அரேஸ் க்ரியேட் பண்ண வேண்டியது வரும். நேமுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும், ரோல் நம்பருக்கு ஒன்று க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் என்ன 3D அரே 2D அரே போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பல அரேஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். அதுவும் தனித்தனி டேட்டா டைப் வச்சு தான். நீங்கள் கேரக்டரையும் இன்டீஜரையும் மிங்கிள் பண்ண முடியாது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரக்சர் இதில் நீங்கள் டிஃபரெண்ட் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு சிமிலராக இருக்கிற இன்னொரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா யூனியன். இந்த ரெண்டுமே நம்மளுக்கு சி லாங்குவேஜில் இருக்குது. ஸோ இது என்ன? இது ஸ்ட்ரக்சர்னால் என்ன, யூனியன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்டார்டிங் பேசிக்ஸை பற்றி ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த கிளிப்பிங்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம நான் வீடியோவில் இப்போ சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பேசிக்ஸ் மாதிரி அரேஸ்க்கும் ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதும் ஒரு டயக்ராமேட்டிக் மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அரே. ஸோ அரே நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் மெமரி க்ரியேட் ஆகும். ஆனால் நீங்கள் அரேக்கு ஸ்ட்ரக்சருக்கு யூனியனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அரேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னவா அந்த அரேவை க்ரியேட் பண்ணுறீங்க, இன்டீஜர் அரேவாக க்ரியேட் பண்ணிங்கன்னா இதில் ஜஸ்ட் இன்டீஜர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். இல்லை நான் கேரக்டர் அரேவாக க்ரியேட் பண்ணுறேன், அதாவது ஸ்ட்ரிங் அரேவாக க்ரியேட் பண்ணுறேன்னா நீங்கள் இதில் ஸ்ட்ரிங்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அரேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இந்த லிமிட்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர். இது ஸ்ட்ரக்சர் என்னென்னா, நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஒரு கிட்டத்தட்ட அதுவும் ஒரு அரே மாதிரி தான். ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் வேறு டேட்டா டைப் உள்ள மெம்பர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் பாருங்கள், சும்மா நானே ரஃபாக எழுதுகிறேன், இன்ட் நேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். கேரக்டர்னு போட்டுட்டு யோர் நேம் லைக் திஸ். பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரே டேட்டா டைப் க்ரியேட் பண்ணுற மாதிரியே ஸ்ட்ரக்சரும் க்ரியேட் பண்ணிட்டேன். பட் எனக்கு நான் அதில் 2 டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்ட்டுன்ற இன்டீஜர் டேட்டா டைப்பு, கேரக்டர்ன்ற ஒரு டேட்டா டைப். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ்க்காக தான் ஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம ஃபர்தராக வீடியோக்குள்ளே நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, இதுக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன பண்ணி சொல்லியிருந்தோன்னா, ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ரெண்டுமே சிமிலராக தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இங்கே 2 மெம்பர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை ஸ்ட்ரக்சர் நேம்னு சொல்லுவாங்க, இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணதை ஸ்ட்ரக்சர் மெம்பர்னு சொல்லுவாங்க. இங்கே நான் கொடுக்குறது பேர் சும்மா ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரக்சர் வேரியபிள்னு சொல்லுவாங்க. சரிப்பா, இதுவும் யூனியனும் சேம் தான். யூனியனும் இதே மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. யூனியன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கும் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்ட்டு சேம் அதை ரெப்ளிகேட் பண்ணுறேன். அதில் நான் என்ன பண்ணியிருந்தனோ அதே மாதிரி தான் நானும் எழுதுகிறேன். சம்திங் லைக் சீன்னு வச்சுப்போமே. ரெண்டுத்துக்கும் என்னப்பா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டீஜருக்கு தனியாக ஒரு மெமரி க்ரியேட் ஆகும், கேரக்டருக்கு தனியாக க்ரியேட் ஆகும்.
கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே சைஸ் மென்ஷன் பண்ணுவீங்க 100 அந்த மாதிரி. ஸோ இதோட பைட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 பைட்ஸ் அலாகேட் ஆகும். இன்டீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4 பைட்ஸ் அலாகேட் ஆகும். இதில் வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இதை நம்ம வந்து வீடியோவில் போகிறப்ப நான் உங்களுக்கு இன்னும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யூனியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி அலோகேஷன் வந்து எது வந்து ஹையஸ்ட் பைட் இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஓவரால் மெமரியாக அலோகேட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து இன்னும் சைஸ் கொடுக்கல. இப்போ நான் இதுக்கு 100ன்னு சைஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், இப்போ இந்த கேரக்டர் யோர் நேமுக்கு வந்து 100ன்னு பைட் அலோகேட் பண்ணுறேன்னா இப்போ இதில் இருக்கிறதுலேயே சைஸ் அதிகமானது இந்த கேரக்டர் மெம்பர் தான். ஸோ இதுக்கு மெமரி அலோகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெமரி க்ரியேட் ஆகும். 100 பைட்ஸ் வச்சு க்ரியேட் ஆகும். இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்டு நேட்டிவ்க்கான ஒரு 4 பைட்டு க்ரியேட் ஆகும். அடுத்தது வேறு ஏதாவது மெம்பர் கொடுத்திங்கன்னா அதுக்குள்ளது க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து எது பெரிய மெமரியோ அதை பேஸ் பண்ணி தான் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அதில் போய் ஸ்டோர் ஆகும். அதுவும் எப்படி ஸ்டோர் ஆகும்னா இப்போ 100ன்னு க்ரியேட் ஆயிடுச்சா, 100 சைஸ் வச்சு க்ரியேட் பண்ணியாச்சு, ஏன்னா இதுதான் பெரிய மெம்பர். ஸோ இதோட டேட்டா டைப் அதாவது இதோட இன்புட் போய் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸில் இதெல்லாம் போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் இது ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு. சரி, இது ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறப்பா ஒரே மெமரி இது வந்து வேறு மெமரி க்ரியேட் பண்ணும், இது ஒரே மெமரி க்ரியேட் பண்ணும், வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மெம்பரையும் தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணலாம். தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணுறதுனா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட்டு ஒரே டைமில் வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு மெம்பராக நீங்கள் கால் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும் வேல்யூவை. ஏன்னா இதுக்கு தனித்தனி மெமரி அலோகேட் ஆகிருக்குது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மெமரி தான் அலோகேட் ஆகிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட் அ டைமில் கால் பண்ண நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து யூனியனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேட் கான்செப்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெமரி அலோகேஷன் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு பிளேட் இருக்குது. இந்த பிளேட் மேலே நீங்கள் இன்னொரு பிளேட் வைக்கிறீங்க, இன்னொரு பிளேட் வைக்கிறீங்க, இன்னொரு பிளேட் வைக்கிறீங்க. ஆனால் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு பிளேட் இங்கே, இன்னொரு பிளேட் இங்கே, இன்னொரு பிளேட் இங்கே. ஸோ நீங்கள் ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணணுன்னா இந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணால் தனியாக வந்துடும், இதை எடுத்தால் வந்துடும், இதை எடுத்தால் வந்துடும். ஸோ வேறு எந்த மெமரிக்கும் எந்த டேமேஜ் கரப்ஷன் எதுவுமே ஆகாது. பட் யூனியனை பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் மெமரி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் சில ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்தராக போக பார்த்தீங்கன்னா யூனியன் பேஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட்டாக நீங்கள் இன்புட் கொடுத்த வேல்யூ மட்டும் கிளியராக உங்களுக்கு அவுட்புட் வரும். மற்ற பேலன்ஸ் இருக்க இன்புட்ஸ் எல்லாமே கரப்ட் ஆகிடும், மெமரி வந்து கரப்ட் ஆகிடும். ஏன் அப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் ஆஃப் பிளேட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் லாஸ்ட்டு பிளேட்டை மட்டும் ரிமூவ் பண்ண நினச்சிங்கன்னா என்ன ஆகும், மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும்ல ஸ்டாக்கு. சேம் கான்செப்ட் தான். நீங்கள் லாஸ்ட்டு மெமரி அதாவது லாஸ்ட்டு மெம்பரை மட்டும் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டோட்டலாக மெமரி கொலாப்ஸ் ஆகிடும். உங்களுக்கு இந்த லாஸ்ட்டாக நீங்கள் இன்புட் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிளியராக அவுட்புட் வரும். ஸோ ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லிட்டேன், யூனியன் பற்றி சொல்லிட்டேன். ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தனித்தனி மெமரி அலோகேட் ஆகும், யூனியனில் சிங்கிள் மெமரி அலோகேட் ஆகும். அதுவும் எது பெரிய மெம்பரோ அதோட மெமரியை பேஸ் பண்ணி தான் அலோகேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு இது தனித்தனியாக ஆக்சஸ் பண்ண முடியும் இதோட மெம்பரை. யூனியனை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் தான் ஒரு மெம்பரை ஆக்சஸ் பண்ண முடியும். அட் அ டைமில் வந்து ஒரு மெம்பர் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு உடனே பிரிண்ட் பண்ணுறது. நான் சும்மா ஒரு உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். யூசர்கிட்டருந்து ஒரு இன்புட் வாங்கினீங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு அதை பிரிண்ட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்போ என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா யூசர் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறான், பிளேட் இருக்குது, கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரிண்ட் பண்ணிடுறீங்க. அடுத்து யூசர் இன்னொரு இன்புட் கொடுக்குறான், அப்போ இங்கே வந்து நிற்கும். ஸோ கொடுத்தோன்னே என்ன பண்ணுறான், நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் கொடுக்க நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது என்னென்னா லாஸ்ட்டாக கொடுக்குறத நீங்கள் அப்படியே எடுத்து பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்போ என்ன கான்செப்ட்டு, லாஸ்ட்டாக இருக்க பிளேட்டை மட்டும் தான் எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு மெமரி கரப்ட் ஆகாது. அதே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்ததை மறுபடியும் ஆக்சஸ் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு மெமரி கரப்ட் ஆகும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரோக்ராம்ஸ் போக போக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது தெளிவாக புரியும். ஸோ ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டேன், யூனியன் சொல்லிட்டேன். சரி, இது ரெண்டும் நம்மளுக்கு எங்கேப்பா யூஸ் ஆகுது? நீங்கள் சொல்லிட்டீங்க அரே வந்து அந்த அட்வான்டேஜ்க்காக ஸ்ட்ரக்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் எதுக்கு யூனியன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஸ்ட்ரக்சரே நல்லா தானே இருக்குது, இதில் மெமரி கரப்ஷன்லாம் நடக்குது, நம்மளுக்கு தேவையில்லாத தலைவலி பிடிச்ச வேலைலாம் வருது யூனியனில். அப்புறம் ஏன் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு அதே யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு டவுட் வரும். அது ஏன்னா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்வான்ட் மெமரி வந்து சில டைம் வேஸ்டேஜ் ஆகும் மெமரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பருக்குமே மெமரி அலோகேட் ஆகுது. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு மெமரி தேவைப்படாது.
அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆஃப் மெமரி தான் அதிகமாகும். இது நம்மளுக்கு சிம்பிள் ஸ்மால் ப்ரோக்ராம்ஸில் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. பட் நீங்கள் லார்ஜ் ப்ரோக்ராம்ஸில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டேஜ் ஆஃப் மெமரி வந்து அந்த ப்ரோக்ராமோட எஃபிஷியன்சியை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். அதே யூனியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரியை கன்சர்வ் பண்ணும். மெமரியை கன்சர்வ் பண்ணுறதால நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். மோஸ்ட்லி நம்ம ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம், பட் நமக்கு வந்து பெரிய ப்ரோக்ராம் மெமரி வேஸ்டேஜ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சில ஸ்பெஷல் கேசஸ் அந்த மாதிரி வரப்போ யூனியன் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக இது ரெண்டும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, நம்ம வந்து வேறு டேட்டா டைப்ஸை வந்து ஒரு அரே ஃபார்மேட், அதாவது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை நான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரேக்கு பதிலாக இன்ட்ரடியூஸ் பண்ண கான்செப்ட்ஸ் தான் இதுவும். ஸோ இதை நம்ம பற்றி டீட்டெயிலாக இப்போ ப்ரோக்ராமிங்குள்ளே போய் பார்ப்போம். ஓகே கைஸ், அந்த கிளிப்பிங் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சரு, நெக்ஸ்ட் வந்து யூனியன்னா என்ன, அரேனா என்ன, எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸ்ட்ரக்சர்னா கான்செப்ட்டு, ஸோ அதை பற்றி பார்த்துருப்போம். இப்போ ஒரு சின்ன பேசிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் வீடியோஸில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் ஸ்ட்ரக்சர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அரேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிடுறேன். ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறாங்க. யூனியன் எதுக்குன்னா சேம் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து சில டைம் ப்ரோக்ராம் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், மெமரியை வந்து நான் சேவ் பண்ணணும், கன்சர்வேஷன் ஆஃப் மெமரி, அதுக்காக யூஸ் பண்ணுறது யூனியன். ஸோ ஒரு பேசிக் ப்ரோக்ராம் பார்ப்போம் ஸ்ட்ரக்சர்ஸில். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் அரேஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஒரு டேட்டா டைப்பை தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு அரேயில். ஸோ ஒரு மிங்கிள் பண்ண முடியாது, கேரக்டரையும் சரி இன்டீஜரையும் மிங்கிள் பண்ண முடியாது. பட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸெப்ஷன் மாதிரி. நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஸ்ட்ரக்சரோட இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுறதால தான் நீங்கள் அது ஸ்ட்ரக்சர்னு டிஃபைன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு புக்குன்றது அந்த ஸ்ட்ரக்சரோட நேம். ஸோ இது க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இதுக்குள்ளே என்ட்ரு பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ். ஸோ இந்த மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கேரக்டர் டேட்டா டைப்பாக இருக்கலாம், இன்டீஜர் டேட்டா டைப்பாக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், டபுளாக இருக்கலாம், லாங்காக இருக்கலாம், எனிதிங், இட் கேன் பி எனிதிங். ஸோ அதுக்கு தான் வந்து அரேஸ்க்கு ஒரு மாற்று தீர்வாக இருக்கிறது தான் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிட்டோமா, சரி ஓகே, இதை நாங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இதை நான் எப்படி வேல்யூ டேட்டா ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 வேஸில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். என் கர்சர் இருக்குல்ல பாயிண்ட் பண்ணியிருக்குது, இந்த இடத்துல வந்து நீங்கள் வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம், பி ஏ சம்திங் லைக் தட். ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் தான் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் தான் நீங்கள் இது பண்ண முடியும். அதே இல்லை நான் வந்து ஒரு 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், 3 வேரியபிளுமே வேறு டைப்பில் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணி முடிச்சுட்டு குளோபலாக டிஃபைன் பண்ணுறீங்க, டிஃபைன் பண்ணி முடிச்சுட்டு மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் சொல்லிடுறேன், இதை நீங்கள் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் பண்ணலாம். இந்த இடத்துல ஏன் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு மெம்பருக்குமே நீங்கள் வந்து ஒரு இன்புட் வந்து பாஸ் பண்ணுறீங்க. அந்த பாஸ் பண்ணுற இன்புட் வந்து இந்த இடத்துல பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் எஃபிஷியன்ட், லைன்ஸ் ஆஃப் கோட் சேவ் ஆகும். அதே நீங்கள் இது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணிங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே லோடு அதிகமாகிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கோங்களேன். ஸோ அதனால் நீங்கள் இங்கே கூட நீங்கள் ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். வாய்ட் மெயின்குள்ளே கூட ஸ்ட்ரக்ட் என்னது புக்ஸ் ஸ்ட்ரக்சர் நேம் சி சம்திங் லைக் தட் சொல்லிட்டு நீங்கள் இங்கே கூட பண்ணலாம் டிக்ளேர். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரக்ட் புக்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நேம்னு ஒன்று இருக்குது, ஆத்தர் நேம்னு ஒரு மெம்பர் இருக்குது, நம்பர் ஆஃப் பேஜஸ், புக் ப்ரைஸ். ஆக்சுவலி இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைப்ரரியில் ஒரு புக்கு, அந்த புக்கு வந்து நேம் என்ன, ஆத்தர் நேம் என்ன, நம்பர் ஆஃப் பேஜஸ், புக் ப்ரைஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பாஸ் பண்ணியிருக்கீங்க. அதை ஜஸ்ட் பாஸ் பண்ணதை ஒன்றா பிரிண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ இதில் இன்னொரு விஷயம், நம்ம ஆக்சஸிங் த ஸ்ட்ரக்சர் அதை பற்றி பேசணுன்னா
எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட் ஸ்ட்ரக்சர் மெம்பர், இப்படி தான் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் போட்டிருப்பேன். இப்போ ஸ்ட்ரக்சர், இப்போ இங்கே ஆத்தர் நேம்னு ஒன்று பிரிண்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வேரியபிள் B2ன்னு இருக்குது. B2னா எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம்? இந்த லைனில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். B2ல் ஆத்தர் நேம் வந்து எத்தனாவது மெம்பர்? 5th மெம்பர். அதாவது செகண்ட் மெம்பருக்கு என்ன பாஸ் பண்ணியிருக்கோம்? கைடோ வேன் ருசம். ஸோ இந்த நேம் வந்து நம்ம பைத்தான் படிக்கிறப்ப கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறப்ப இந்த டாட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும் ஸ்ட்ரக்சரில். நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இதில் கான்செப்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வேல்யூவை கெட் பண்ணுறது. ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி வருதுன்னு. எஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். புக் நேம் C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆத்தர் நேம் டென்னிஸ் ரிச்சி, நம்பர் ஆஃப் பேஜஸ் 250, ப்ரைஸ் 500. இப்போ நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கலாம், ஓகே அரேஸில் வந்து நம்மளால் எதர் இன்டீஜராக கொடுக்க முடியும், இல்லைன்னா கேரக்டர் டைப்பாக கொடுக்க முடியும். இதில் வந்து நம்ம ரெண்டுமே கொடுக்க முடியும் அட் அ டைமில். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஓகே. இப்போ இதில் வந்து ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. எப்படி நம்மளே ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு, அதாவது யூசர் வந்து எந்த வேல்யூவும் இன்புட் கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ண தான் பண்ணுறோம். இப்போ இதே வந்து நம்ம யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் அதுக்கு இன்னொரு ப்ரோக்ராம் பார்ப்போம். ஆக்சுவலி வந்து நான் ப்ரோக்ராம் வந்து லைவாக போடலான்னு தான் நினச்சேன். பட்டு டைம் வந்து கொஞ்சம் இந்த வீடியோவே வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால தான் வந்து ப்ரோக்ராம் வந்து நான் எங்கேயோ போட்டு வச்ச சோர்ஸ் கோட்லேருந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் கிளியர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்ன டேட்டா டைப் வேணாலும் டிக்ளேர் பண்ணலான்னு சொன்னேன்ல. ஸோ இன்ட்டு கேரு ஃப்ளோட்டு, இதில் ஃப்ளோட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு? சேலரி வந்து மேபி பாயிண்ட் சம்திங் இருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து ஃப்ளோட் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான், நீங்கள் இங்கே ஸ்ட்ரக்சர் முடித்த உடனே இங்கேயும் வேரியபிள் கொடுக்கலாம், இல்லை இங்கேயும் கொடுக்கலாம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்லேயே வந்து நான் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஒரு அரே டைப்பில் கொடுத்துருக்கேன். அரே டைப்னா உங்களுக்கு தெரியும், அரேனா என்ன? ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா எத்தனை நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஒரே டேட்டா டைப்பை. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னப்பா, இப்போ இந்த இதுவும் வந்து அரேன்னு சொல்கிறா. அப்போ இது என்ன மாதிரி டேட்டா டைப்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ளாயி தான் இந்த வேரியபிளோட டேட்டா டைப். ஸோ இந்த டேட்டா டைப்னா என்னது? இது ஜென்ரல் டேட்டா டைப், இதுக்குள்ளே இருக்கிறது தானே இது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் 10 பாஸ் பண்ண முடியும். 10 டேட்டா டைப்ஸ் வந்து 10 இன்புட்ஸ் நீங்கள் கொடுக்க முடியும். 10 இன்புட்ஸ்னால் என்ன? 10 இன்புட்ஸு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி, இது மூணும் சேர்ந்தது ஒரு இன்புட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 10 இன்புட் கொடுக்கறது தான் இது அரே டைப்பில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதுக்குள்ளே இன்னும் நிறையா இருக்குது. ஸ்ட்ரக்சர் டு பாயிண்டர்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் டு ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரக்சர் அரேஸ். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஜஸ்ட் நம்ம இது வந்து ஒரு ஸ்கேன்எஃப்காக தான், ஒரு யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்குகிறோம்ல, அதுக்காக மட்டும் தான் பேசிக்காக இது எடுத்தது. ஸோ இப்போ வந்து எனக்கு டிக்ளேர் பண்ணிட்டேன் வேரியபிளை, வாய்ட் மீன்குள்ளே வந்துட்டேன். ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு ப்ரோக்ராமில் என்ன இருக்கும், சைஸ் ஆஃப் அரேக்காக ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் லூப் எழுதியிருக்கேன். ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், பிரிண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஐடி வந்து கண்டிப்பாக ஒரு நம்பராக தான் இருக்கும். ஸோ அந்த நம்பர் என்ன பண்ணுறேன்? அட்ரஸ். ஸோ இது நல்லா நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இன்டிஜர் டேட்டா டைப் வந்து இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கா, இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், இதுக்கு ஒரு இன்புட் பாஸ் பண்ணணும்னா அட்ரஸ் ஆஃப் எம்ப்ளாயி ஆஃப், இது அரேன்றதால நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஐன்ற இடத்துல என்ன வரும்? ஃபார் லூப்பில் இருக்க i = 0, i = 1. ஸோ அந்த மாதிரி வந்து வரும். இது வந்து பேசிக், இதை விட்டுருங்க. ஸோ டாட் அது யூஸ் பண்ணி தான், டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். இந்த ஆம்பர்சன் யூஸ் பண்ணுறது ஸ்கேன்எஃப்ல, இதுதான் எல்லாருக்குமே தெரியுமேடா, பேசிக் ப்ரோக்ராமுக்கே நம்ம ஆம்பர்சன் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். நீங்கள் எல்லா ப்ரோக்ராமுக்கும் அட்ரஸ் வந்து ஆம்பர்சன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த அட்ரஸில் போய் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும். பட் ஸ்ட்ரக்சரில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் டேட்டா டைப் இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆம்பர்சன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் தெரியும், ஒரு பைத்தான் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அது தனியாக ஒரு ஸ்ட்ரிங்கை ப்ராசஸ் பண்ணும். சி ப்ரோக்ராமிங் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து வேறு மாதிரி ப்ராசஸ் பண்ணும். இதில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்குறீங்கன்னா அதுவே வந்து ஒரு அரே ஃபார்மெட்டில் தான் ஸ்டோர் ஆகும். நீங்கள் பேசிக் ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லேயே படிச்சிருப்பீங்க.
நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்குறதா இருந்தால் அந்த ஸ்ட்ரிங்குக்கு நீங்கள் சைஸே வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ எந்த ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் சைஸ் டிக்ளேர் பண்ணாலுமே அது பேசிக்காக ஒரு அரே தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இதுக்கு ஆம்பர்சன் யூஸ் பண்ணணுன்னு தட் இஸ் நாட் நெசசரி ஆர் கம்பல்சரி, நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அரேன்றதே பாயிண்டர்ஸ் கான்செப்ட் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். பாயிண்டர்ஸ்னால் என்ன, ஒரு அட்ரஸை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறது. அதோட அட்ரஸ் மெயின் அட்ரஸ் வச்சுக்கிட்டு அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணி மாடிஃபை பண்ணுறோம். அதான் வந்து பாயிண்டர்ஸ். ஒரு பேசிக் கான்செப்டாக ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். பாயிண்டர்ஸ் பற்றி தெரியாதவங்க ஜஸ்ட் அவாய்ட் பண்ணுறீங்க. ஒரு அட்ரஸை வச்சு ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறோம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்டர்ஸ் கான்செப்ட் தெரியாதவங்க, தெரிஞ்சவங்களுக்கு நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது இஎம்பி நேம். ஸோ இந்த இஎம்பின்றது எம்ப்ளாயி நேம். அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்குனா என்ன, அரே வந்து பேசிக்காகவே உங்களுக்கு வந்து அட்ரஸில் தான் ஸ்டோர் பண்ணும். எப்படி சொல்கிறது, நீங்கள் அரே ஆஃப் 10ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து A0 A1, ஸோ அதுவே ஒரு பாயிண்டர் மாதிரி தான் செயல்படும். ஸோ அதுவே அட்ரஸில் ஒரு வேல்யூமே வந்து அட்ரஸில் போய் தான் ஸ்டோர் ஆகுமே. அந்த மாதிரி கான்செப்டில் இருக்கிறப்ப நீங்கள் அதுக்கு ஸ்ட்ரக்சரில் வரப்போ ஆம்பர்சன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எரர் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் டோன்ட் யூஸ் ஆம்பர்சன் while using a structure with a character member. நெக்ஸ்ட் எம்ப்ளாயி சேலரி ஃப்ளோட். ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மல் வேரியபிள் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப் இருக்கிறதும் சரி, ஃப்ளோட் டேட்டா டைப் இருக்கிறதும் சரி, நார்மல் வேரியபிள். இந்த எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மாதிரி நீங்கள் கேரக்டர் வச்சு யூஸ் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு அரே வேரியபிள்ன்றதால ஆம்பர்சன் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இதுக்கு வந்து ஆம்பர்சன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பில் வாங்கி வச்சு அண்ட் பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணுறப்ப நான் சொன்ன மாதிரி தான் டாட் வேரியபிள் டாட் அந்த ஸ்ட்ரக்சர் மெம்பர். ஸோ இது நம்ம வந்து நம்ம இங்கே சைஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து ஸ்ட்ரக்சர் வேரியபிள் இன் அரே. அதாவது அரேன்ற ஒரு கான்செப்ட், ஸ்ட்ரக்சர் அரே அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். அதை நம்ம வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து அது இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற ஒரு டாப்பிக்குமே இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை பார்ப்போம். உங்களுக்கு வேறு என்ன டாபிக்ஸ் டவுட் இருக்கோ அதை பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ. ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ இங்கே வந்து மேக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் நான் வந்து 10 இன்புட் தான் கொடுக்க முடியும். ப்ரோக்ராமே நம்ம அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இன்புட்னா என்ன, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி, இது மூணுமே சேர்ந்தால் தான் ஒரு இன்புட். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு இன்புட்டே கொடுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 1 கொடுத்துட்டேன், ஆனால் வந்து ப்ரோக்ராம் வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆன்லைன் கம்பைலர்ஸில் நடக்கிற ஒரு எரர் தான். என்னடா எரர்னு கேட்டிங்கன்னா லாக். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கன்சோல் ஓரியன்ட், அதாவது வந்து உங்கள் சிஸ்டம்லேயே ஒரு கம்பைலர் வச்சு ரன் பண்ணுறது வேறு, ஆன்லைனில் ரன் பண்ணுறது வேறு. ஆன்லைனில் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக கனெக்ஷன் இருக்கிறப்ப டேட்டாஸ் வந்து ஷேர் ஆகிட்டே இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். உங்கள் கிட்டேருந்து சர்வர் போகும், சர்வர் கிட்டேருந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கணும். கண்டினியூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கோட் ரன் பண்ண உடனே இன்புட்ஸ் கொடுத்துடணும். இது வந்து அடிக்கடி இந்த கம்பைலரில் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ப்ரோக்ராம் இஸ் ஆன்லைன் சி கம்பைலர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் அடிக்கடி இந்த எரர் வரும். ஸோ நீங்கள் சொல்லுவீங்க, நான் ப்ரோக்ராம்லாம் நல்லா தான்ப்பா போட்டிருக்கேன் கோடெலாம், ஆனால் இன்புட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, என் ப்ரோக்ராம் ரன் ஆகலை, எந்த அவுட்புட்டுமே வரல, போட்ட வேல்யூவும் எரேஸ் ஆகிடுது கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் கம்பைலரில் பேசிக்காக இந்த எரர் வரதான் செய்யும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வேறு கம்பைலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிடிபி கம்பைலர்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்காக ஷோ பண்ணுறேன். ஜிடிபி கம்பைலர் இன் சின்னு போட்டிங்கனாலே இது வந்துடும். இது வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஸ்டேபிளான கனெக்ஷனோட இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு மோஸ்ட்லி எரர் வராது. நம்ம ஜஸ்ட் இதில் போட்டதால் இதில் ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜஸ்ட் கிளியர் கொடுத்துட்டு மறுபடியும் அகைன் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிவிட்டு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருங்க, டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு வாங்க. எம்ப்ளாயி ஐடி 1ன்னு கொடுக்குறேன், எம்ப்ளாயி நேம் வந்து ஏபிஎஸ்ன்னு கொடுக்குறேன், எம்ப்ளாயி சேலரி கேட்குறான், ஃப்ளோட்டுன்றதால சம்திங் கொடுக்குறேன். ஸோ பிரிண்டிங் டீட்டெயில்ஸ் எம்ப்ளாயி ஐடி 1 ஏபிஎஸ் எம்ப்ளாயி சேலரி வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கான்செப்ட், பேசிக்ஸ்னால் இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் ஒரு அரேஸ்க்கு வந்து நீங்கள் சிங்கிள் டேட்டா டைப் தான் வாங்க முடியும். நீங்கள் அரே டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அந்த அரேக்குள்ளே ஒரு சிங்கிள் டேட்டா டைப் மட்டும்தான் நீங்கள் இன்புட்டாக பாஸ் பண்ண முடியும். பட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டேட்டா டைப்ஸ் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ மோஸ்ட்லி ஸ்ட்ரக்சர் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, ஸ்ட்ரக்சர் முடிஞ்சது. இப்போ அடுத்தது என்ன டாபிக், யூனியன். சரிடா, ஸ்ட்ரக்சரே வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு பெரிய கான்செப்ட் மாதிரி தான் இருக்குது.
இதில் யூனியன் பார்க்கணுமா? ஸ்ட்ரக்சரே வந்து நமக்கு மோஸ்ட்லி அட்வான்டேஜஸாக தான் இருக்குது. இதில் எதுக்கு நம்ம யூனியன் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மெமரி கன்சர்வேஷன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ நம்ம ஸ்ட்ரக்சரை வச்சுட்டே வண்டியை ஓட்ட முடியாது. ஸோ அதுக்கு தான் யூனியன்ற ஒரு ஸ்டெப் வீல் தேவை. அந்த ஸ்டெப் வீல் தான் வந்து பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் நான் மறுபடியும் அந்த சோர்ஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஸ் இருக்கு. ஜஸ்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரக்சர் ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க. அதுக்கும் இந்த யூனியனுக்கும் பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சொல்லப்போனால் இந்த யூனியன்ற கேரக்டர் யூனியன்ற கீவேர்டு மாறினதை தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் உங்களால் ஸ்பாட் பண்ண முடியாது. எஸ், அது ஒரு தான் டிஃப்ரென்ஸு நீங்கள் விசிபிளாக பார்க்குறப்ப. இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நீங்கள் ப்ரீவியஸாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணப்போ தெரிஞ்சிருக்கும். அந்த மெமரி எப்படி அலோகேட் ஆகுது, எப்படி ஆக்சஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து ஒரு பிளேட் கான்செப்ட் வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். சேம் அதே மாதிரி தான். அந்த பிளேட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, பிளேட்டை வைக்கிறீங்க, பிளேட்டை வச்சுட்டு அந்த பிளேட்டை எடுத்துடுறீங்க. அடுத்து மேலே ஒரு பிளேட் வைக்கிறீங்க, மேலே வச்ச பிளேட்டை எடுத்துடுறீங்க. ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது யூனியன் வந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். எக்ஸப்ட் அந்த மெமரி அலோகேஷன் ஆகுது ப்ளஸ் ஆக்சஸ் பண்ணுறதை தவிர ரெண்டுமே சேம் தான் கிட்டத்தட்ட. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் வேறு டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி எது பெரிய மெமரியோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அலோகேட் ஆகும். ஸோ இங்கே 15 இருக்குது. ஸோ 50 வந்து சேமாக இருக்குதா, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 51ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதான் பெரிய மெமரினா இதை பேஸ் பண்ணி தான் க்ரியேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வருவோம். என்டர் த ஹாஸ்பிட்டல் ஐடி. ஹாஸ்பிட்டல் ஐடி என்னது? சாரி. ஸோ ஹாஸ்பிட்டல் ஐடி வந்து சேம் ஆம்பர்சன் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டேன். உடனே நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் யூசர்கிட்ட இருந்து மொத்தமாக 3 வேல்யூவும் வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ணல. ஸ்ட்ரக்சரில் பண்ணுற மாதிரி வாங்கின உடனே ஸ்கேனப் யூஸ் பண்ணி வாங்கின உடனே நெக்ஸ்ட் இதுவே பிரிண்ட் பண்ணிடுறேன். சேம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் நேம் வாங்கின உடனே பிரிண்ட் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கேரக்டர் யூஸ் பண்ணுறப்ப ஸ்கேனஃபில் ஆம்பர்சன் யூஸ் பண்ணுன்ற நீட் இல்லை, கம்பல்சரி இல்லைன்னு சொல்லியிருப்பேன். சேம் அப்ளிகபிள் ஃபார் த யூனியன் 2. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் சரி, ஹாஸ்பிட்டல் நேம் சரி, ரெண்டுமே அந்த கேரக்டர் டேட்டா டைப் தான். இதுக்கு நான் வேல்யூ கெட் பண்ணுறப்ப ஆம்பர்சன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்களும் அவாய்ட் பண்ணுறங்க, யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஒரு ஸ்கேனப் யூஸ் பண்ணி வாங்கினோன்னா பிரிண்ட் பண்ணிடுறேன். எதுக்கு? நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே மெமரி கரப்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். மெமரி கரப்ட் ஆகக்கூடாது. நான் கொடுக்குறது வந்து தெளிவாக ஸ்டோர் ஆகிட்டு நான் டக்குன்னு பிரிண்ட் எடுத்துட்றேன். ஜஸ்ட் அந்த ஸ்டாக் ஆஃப் லைட்ஸ் நீங்கள் அடுக்கிறீங்க, அடிக்க முடிச்சவங்க ஒன்று எடுத்துடுறீங்க, ஒன்று அடுக்கிறீங்க, மேலேருந்து எடுக்கிறீங்க. மொத்தமாக அடிக்கிட்டு கீழேருந்து உருவுனா என்ன ஆகும்? மொத்த பிளேட்டு சரிஞ்சிடும்ல. அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அந்த கான்செப்ட் நாங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதை ரன் பண்ணுற பாருங்க. ஹாஸ்பிட்டல் ஐடி கேட்குது, 1ன்னு கொடுக்குறேன். ஹாஸ்பிட்டல் ஐடி இஸ் 1. ஹாஸ்பிட்டல் நேம்னு கேட்குது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது சிஎம்சின்னு கொடுக்குறேன். ஹாஸ்பிட்டல் நேம் சிஎம்சின்னு வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் கேட்குது, என்ன லொக்கேஷன் ஏதாவது போட்டு விடுவோம். ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுக்குற வேல்யூவை உடனே பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு அது எப்படி நீ மெமரி கரெக்ட் ஆகுதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் ப்ரோக்ராம் தான், ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணுறேன். ஸ்கேனப் வாங்கிட்டேன்னா இந்த பிரிண்ட் ஆஃபை தூக்கி லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். சேம் இதுலேயும் பிரிண்ட் ஆஃப் தூக்கிடுறேன், லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். இப்போ வந்து என்னது, ஒரு வேல்யூவாக வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுதா. ரன் பண்ணுவோம். என்டர் த ஹாஸ்பிட்டல் ஐடி 1, ஹாஸ்பிட்டல் நேமு சிஎம்சி, ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் ரேண்டமாக ஒன்று கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் மட்டும் பக்காவாக வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் ஐடி கரெக்ட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் நேமும் கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான், தட்டெல்லாம் அழகாக அடிக்கிட்டு வந்துட்டேன். அடிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஐடி வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன், ஓகேவா. அந்த ஹாஸ்பிட்டல் ஐடி வந்து இப்போ இந்த யூனியன் மெம்பர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் நேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேட் அப்படின்னா அடியில் இருக்குது. ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிளேட் மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கீழே ஹாஸ்பிட்டல் நேமு அந்த பிளேட்டு, அந்த பிளேட்டுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் ஐடி அந்த பிளேட் இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஐடிக்கு மேலே ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன்.
இப்போ நீங்கள் எந்த பிளேட் எடுத்தால் ஈஸியாக வரும்? ஆப்வியஸாக லாஸ்ட் பிளேட் மேலே அடுக்கி வச்சது தான் வரும். ஸோ ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் JSDFனு கொடுத்துருக்கேன், அது மட்டும் வந்திருக்கு, பக்கா வந்திருக்கு. அதே ஹாஸ்பிட்டல் ஐடி நீங்கள் சென்டராக கொடுத்தது கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் நேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் டேட்டா டைப்புன்றதால இங்கே என்ன வந்திருக்குதோ, சாரி லொக்கேஷனில் என்ன வந்திருக்கோ அதே இது இங்கே காப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராமில் ஒரு வேலையாக வாங்கிட்டு ஒன்று ஒன்றா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணுறப்ப எந்த மெமரியும் கரப்ட் ஆகாது. ஸோ இது ஸ்ட்ரக்சர் யூனியன். சரி, ஓகே, மெமரி கரப்ட் ஆகுது. சரி, இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னியே, இதுக்கு வந்து மெமரி தனித்தனியாக அலாகேட் ஆகும், இதுக்கு வந்து மெமரி ஒரே மெமரி தான் அலாகேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொன்னியே, அது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இது ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சின்ன ப்ரோக்ராம் தான், ஆனால் வந்து இது நம்மளுக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். இந்த ப்ரோக்ராம் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலாம் இந்த ப்ரோக்ராம் மூலமாக. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரக்சருக்குள்ளே யூனியன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி தான். நீங்கள் ஸ்ட்ரக்சர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வித்தின ஸ்ட்ரக்சரு, ஸ்ட்ரக்சர் வித் அரேஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நான் யூனியன் ஒன்று உள்ளே கொடுத்துட்டேன்னா கொடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனியனுக்கு வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன் ஆறுன்னு, ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒரு வேரியபிள் எஸ்ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வாய்ட் மீன்குள்ளே என்ன பண்ணுறதுன்னா சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் இந்த மொத்த ஸ்ட்ரக்சரோட சைஸ் எவ்வளோ, எஸ்ஸு. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சரோட வேரியபிளை பாஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரே ஆக்சஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதோட சைஸ் கண்டுபிடிக்கிறது சைஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு பில்ட் இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது சைஸ் ஆஃப் யூனியன், இதுக்குள்ளே இருக்குது ஒரு யூனியன் ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து இதோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு சேம் சைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது உள்ளே இருக்கிறதால எதுக்குள்ளே இருக்குது, ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட் இந்த வேரியபிள் யூஸ் பண்ணால் தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, 1 minute. இது வந்து டாட்டா டாட் தான் கரெக்டாக. ஸோ ஸ்ட்ரக்சர் வேரியபிள் அதுக்கப்புறம் உள்ளே இருக்க வேரியபிள் இப்படி ஆக்சஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரன் கொடுத்துட்டேன். சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எனக்கு வந்து 24ன்னு வருது. சைஸ் ஆஃப் யூனியன் இது வந்து 4ன்னு வருது. ஓகே, அது எப்படி வருது? இதோ பாருங்கள், கேரக்டரோட பைட் எவ்வளோ, நம்மளுக்கு ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி கேரக்டரோட பைட் வந்து 1 bytes, இன்டீஜரோட பைட் வந்து 4 bytes. நெக்ஸ்ட் வந்து யூனியனுக்குள்ளே வந்தோம்னா இன்டீஜருக்கு எவ்வளோ, ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி 4 bytes, கேரக்டருக்கு 1 byte. ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ வந்து நான் காமிச்சிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா யூனியனை பொறுத்த வரைக்கும் எது ஹையஸ்ட் மெமரி பைட்டோ அதுதான் அந்த மொத்த யூனிட்டுமே அலோகேட் ஆகும். ஸோ கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே பைட்டு தான், ஆனால் இன்டீஜரை பொறுத்த வரைக்கும் 4 byte. ஸோ மார்க்குன்ற இந்த மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா 4 byte அலோகேட் ஆகும். அதுதான் ஹையஸ்ட் மெமரி. ஸோ அதுதான் வந்து யூனியனுக்கு மொத்த சைஸுமே அதுதான் 4 bytes தான். ஸோ அது மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 1, 4, 5. அந்த 5 இங்கே பார்த்தீங்கன்னா 15 நான் கொடுத்துருக்கேன். ஸோ 1 into 15. ஸோ 15 + 4 19, 19 + 1 20, 20 + 4 24. ஸோ சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 24. ஸோ இதோட மெம்பர்ஸையும் சைஸையும் ஆட் பண்ணிக்குது, ப்ளஸ் யூனியனுக்குள்ளே இருக்க சைஸையும் ஆட் பண்ணிவிட்டு இதோட மொத்த சைஸுமே இப்போ வந்து 24ன்னு இருக்குது. ஓகே, இது வந்து புரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இந்த சைஸை வச்சு நம்ம பார்த்ததால உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் சொல்லிடுறேன் இப்படியே சைட் பை சைடாக. ஸ்ட்ரக்சர் பேடிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் பேடிங்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு சின்ன வீடியோ மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ராவாக வருது. இதே நம்ம வேறு ஒரு சைஸ் வச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூவோட எய்தர் 2 or 1 or 2 சம்திங் இன்க்ரீஸ் ஆகி வரும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. இது பேர் வந்து ஸ்ட்ரக்சர் பேடிங். அது என்னடா இது புதுசாக ஸ்ட்ரக்சர் பேடிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மெமரி வந்து இப்படி அலோகேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
1 2 3 4 5 6 7 8 உதாரணத்துக்கு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நார்மலாக ஜஸ்ட் இமேஜினேஷன் தான், நம்ம வந்து சிஸ்டமில் ரன் பண்ணி பார்த்தாலும் இந்த மாதிரி வராது. ஸோ இப்படி ஒரு மெமரி க்ரியேட் ஆகிருக்குது. இப்போ நம்மளுக்கு கம்பைலர்ஸ் நம்ம ரன் பண்ணுறோம். நம்ம யூஸ்வலாக என்ன கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணுவோன்னா, நிறைய கம்பைலர்ஸ் இருக்குது. பட் நம்ம லேர்னிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது டர்போ சி, நெக்ஸ்ட் வந்து கோட் பிளாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதில் டர்போ சி தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுற கம்பைலர். நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தும் சரி, இப்போ நீங்கள் காலேஜில் இல்லை எங்கேயாவது இன்ஸ்டியூஷனில் இல்லை எங்கேயாவது கோச்சிங் கிளாஸ் போனீங்கனாலும் உங்களுக்கு ப்ராக்டிஸே வந்து இந்த டர்போசி பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ நம்ம எழுதுறது சரி, மோஸ்ட் ஆஃப் த சி ப்ரோக்ராம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் சரி, இதெல்லாம் க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா டர்போசி இருக்கிறப்ப க்ரியேட் பண்ணது தான். மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து டர்போசி பேஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுது. இந்த டர்போசி எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுனா, MS-DOS அப்படின்ற ஒரு OS, ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கு க்ரியேட் பண்ண தான் இந்த டர்போசி. இப்போ வந்து ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து இதில் எந்த அப்டேட்டும் வரதில்லை டர்போசியில். ஸோ இதை வந்து மோஸ்ட்லி இப்போ யூஸ் பண்ணுறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்னும் சில இன்ஸ்டியூஷன்ஸில் இதுதான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சில அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ், அங்கே இருக்க டீச்சர்ஸ் வந்து ரொம்ப இதுக்கு பழக்கமாக இருப்பாங்க. ஸோ இது அவங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் டீச்சிங் பண்ணுறதுக்கு. இன்டர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிமிலர் டு தட் கோட் பிளாக்ஸ் வந்து அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு, நீங்கள் இப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 பிட் கம்பைலர்னு சொல்லுவாங்க. 16 பிட்னா நம்ம படிச்சிருப்போம் int equal to 2 bytes அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, int equal to 2 bytes நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம், காலேஜ் புக்கில் படிச்சிருப்போம், எல்லா இடத்துலையும் படிச்சிருப்போம். ஆனால் நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ int equal to 4 bytesனு வரும். சாரி, இது 16 பிட் இல்லை, 32 பிட். இது என்னடா இது புதுசாக இருக்குது, 2 bytes வந்து எப்படி 4 bytes இப்போ மட்டும் வரும், அது எப்படி டேட்டா டைப் சைஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைட்ஸ் எல்லாமே இந்த 32 பிட்டு 64 பிட்டு அப்படின்னு சொல்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 32 பிட் ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர், 64 பிட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் ஒரு ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 32 பிட் கம்பைலர்ஸ் வந்து இந்த 32 பிட் ஆர்கிடெக்சர் வச்சு உருவாக்குனது எல்லாமே இன்ட்டுக்கு 2 பைட்டாக வேல்யூ எடுத்துக்கும். அதே இந்த 64 பிட் வச்சு உருவாக்குறாங்க பார்த்தீங்களா கம்பைலரு, அது எல்லாமே 4 பைட்ஸாக எடுத்துக்கும். ஸோ இப்போ வர ஆன்லைன் கம்பைலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கம்பைலர்ஸை க்ராஸ் பண்ணி வந்திருப்போம். ப்ரோக்ராமிங்ஸு, நெக்ஸ்ட் வந்து GDB கம்பைலரு, இன்னும் நிறையா இருக்குது, கோட் ஷெஃப்பு. ஸோ இந்த மாதிரி கம்பைலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்பைலர்ஸ். இது வந்து இப்போ மாடர்ன் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்ன் ஏராவில் வந்து 64 பிட் ஆர்கிடெக்சர் வச்சு பில்ட் பண்ண கம்பைலர்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த எல்லா கம்பைலர்ஸுமே int equal to 4 bytes தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப உங்களுக்கு நீங்கள் சைஸ் ஆஃப் இன்ட்டுன்னு போட்டிங்கன்னா 2 bytes வராது, 4 bytes வரும். அதே நீங்கள் பழைய கம்பைலர் இந்த டர்போசி, இன்னும் வேறு ஏதாவது இன்னும் பழைய கம்பைலர்ஸ் கூட நிறையா இருக்குது, எனக்கு மோஸ்ட்லி நான் டர்போசி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் ரன் பண்ணிங்கன்னா 2 bytes வரும். இப்போ கூட நீங்கள் டர்போசி வந்து இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் தான் அது, நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே int equal to 2 bytes வரும். சேம் நீங்கள் ஆன்லைனில் ரன் பண்ணுறப்போ 4 bytes வரும். இது ஜஸ்ட் வந்து உங்களோட கம்பைலரோட ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி தான் 32 பிட்டா 64 பிட்டா. ஸோ இதை பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த கான்செப்ட் ஏன் நான் சொன்னேன் வரோம், ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பேடிங்னு ஒரு கான்செப்ட் படிக்கிறோம், இப்போ பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா, இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரக்சரே ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறீங்க, அதில் வந்து நான் கேரக்டர்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு வேரியபிள் ஏபின்னு கொடுக்குறேன், இதுக்கு வந்து ஒரு 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது int equal to ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ இது 2 மெம்பர் வந்து நான் ஸ்ட்ரக்சருக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மெமரியில் எனக்கு எப்படி அலோகேட் ஆகும், கேரக்டரை பொறுத்த வரைக்கும் சைஸ் 1 பைட்டு. ஸோ 2 கேரக்டர். ஸோ நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோமே, ஏபின்னு 1 2 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்டு மாடர்ன் கம்பைலர்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே மாடர்ன் கம்பைலர்ஸில் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ட்டுக்கு எவ்வளோ டைப் அலோகேட் ஆகும், 4 bytes. ஸோ 1 2 3 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் சொல்லிட்டேன் இன்ட்டுக்கு 4 bytes அலோகேட் ஆகுது. ஸோ இந்த 4 bytesன்றது இன்ட்டுக்கு மட்டும் இல்லை, CPU சைக்கிள்னு சொல்லுவாங்க, அதாவது மெமரியை ரீட் பண்ணுற அந்த சைக்கிள்ஸ்,
அது எப்படி அது எப்படி ப்ராசஸ் ஆகும்னா அதுவும் 4 பைட்ஸாக தான் ப்ராசஸ் ஆகும். அது எப்படி சொல்கிறோன்னா, இது எப்படியா டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது ஒரு CPU சைக்கிள், அதே மாதிரி இது இன்னொரு CPU சைக்கிள். ஸோ நீங்கள் கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஸோ கேரக்டர் ஃபஸ்ட்டு வாங்குகிறோம் பார்த்தீங்களா இங்கே மெம்பரில் இருந்து, இது வாங்குகிற மெம்பர் பார்த்தீங்கன்னா 1 2 ஸ்டோர் ஆகி முடிச்சிருச்சா. ஸோ இது ஸ்டோர் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு CPU சைக்கிள் எடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டீஜர் ஸ்டோர் பண்ணணுன்னா எத்தனை சைக்கிள் வரும் நீங்களே பாருங்கள். இது ஸ்டோர் ஆகி முடிச்சுட்டு 1 2 ஒரு CPU சைக்கிள் முடிச்சிடும், மறுபடியும் 3 4க்கு ஒரு CPU சைக்கிள் வரும். இப்போ நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கேரக்டர் இந்த வேல்யூ நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது ஈஸி, ஒரு CPU சைக்கிளில் முடிஞ்சிடும். அதே நீங்கள் இந்த இன்டீஜர் வேல்யூ ஆக்சஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 2 CPU சைக்கிள்ஸ் ஒர்க் ஆகுது, ரன் ஆகுது. அப்படின்னா உங்களுக்கு என்ன, இது தேவையில்லாமல் எனர்ஜி வேஸ்ட்டு, கரண்ட் கன்சப்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறதால உங்களுக்கு வந்து இதில் என்னடா எனர்ஜி கன்சப்ஷன் ஆக போகுது, 2 CPU சைக்கிள் 2 வேல்யூ. இது வந்து சாம்பிள் ப்ரோக்ராம், சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு எதுவும் தெரியாது. இதே நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணுறீங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் பண்ணுறீங்க, ஒரு டேட்டா பேஸில் வச்சு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது பயங்கரமாக வந்து ப்ரோக்ராமோட எஃபிஷியன்சியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து இங்கே வந்து வேஸ்ட் ஆகுது மெமரி. இந்த மாதிரி 2 சைக்கிள் வந்து ஒர்க் ஆகிறதால நமக்கு மெமரி வேஸ்ட் ஆகுது, ப்ரோக்ராம் எஃபிஷியன்சி போகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்ட்ரக்சர் பேடிங்னு கண்டுபிடிச்சாங்க. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மெமரி வேஸ்ட் ஆகாமல் 4 5 6 ஓகேவா, இங்கே தான் நினைக்கிறேன். எஸ், இப்போ எனக்கு இந்த கேரக்டர் எப்படி திரும்ப அலாகேட் ஆகும், இங்கே அலாகேட் ஆகும். இந்த பேலன்ஸ் இருக்க 2 பிளாக்ஸை வந்து இது ஃபில் பண்ணிடும், ஒரு வேரியபிளாக ஃபில் பண்ணிடும். சரி, ஒன்றும் இல்லை, அது அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டம்மி வேரியபிள் இல்லைனா டம்மி வேல்யூ க்ரியேட் பண்ண மாதிரின்னு வச்சுக்கலாம். கார்பேஜ் வேல்யூ, எஸ் எக்ஸாக்ட்லி, கார்பேஜ் வேல்யூ இருக்கிற மாதிரி வச்சுக்கும். பேலன்ஸ் இருக்க 4 இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா இன்ட்டுக்கு தேவை 4 பைட்டு. ஸோ இந்த 4 பைட் வந்து இந்த 1 2 3 4 ஸ்டோர் ஆகும். இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. சேம் அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேரக்டர் மெம்பர், சேம் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நான் அசைன் பண்ணுற வேரியபிளாக இமேஜின் பண்ணிக்கோங்க. கேரக்டர்னு சொல்லி ஒரு ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்றது நம்மளுக்கு தெரியும், கேரக்டரோட சைஸ் 1, ஒரே ஒரு மெம்பர் தான் சைஸ் 1. ஸோ இங்கே வந்து நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், அது வந்து சீன்ற ஒரு கேரக்டர், அது போய் இங்கே ஸ்டோர் ஆகிடுது. அடுத்தது நெக்ஸ்ட் நான் ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுறேன், அது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள், அந்த மெம்பர் வந்து ஒரு டபுள், ஓகேவா. டபுள்ன்றப்போ அதுக்கு நான் ஏதாவது ஒரு ரேண்டம் நேம் சீன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ மாடர்ன் கம்பைலர்ஸ் பார்த்தீங்கன்னா கேரக்டரோட பைட் வந்து 1, இன்டீஜரோட பைட் வந்து 4, டபுளோட பைட் வந்து 8, ஃப்ளோட்டோட பைட் வந்து சம்திங் 6ன்னு நினைக்கிறேன், நாட் கன்ஃபார்ம், அது மட்டும் தெரில. இது வந்து மாடர்ன் கம்பைலர்ஸ். அதே வந்து இப்போ அதான் சொன்னேனே 64 பிட் கம்பைலர்ஸு, டு பி அக்யூரேட்டாக இருக்கணும்னா 32 பிட் கம்பைலர்ஸில் இது மட்டும் சேஞ்ச் ஆகும், 2 ஆகும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்னொரு இன்ட்டுன்ற ஒரு டபுள்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ டபுளுக்கு 8. ஸோ இமேஜின் பண்ணுவாங்க நீங்கள் டபுள்ன்றப்போ ஒரு 8 டிஜிட் அந்த மாதிரி ஒரு நம்பர் என்டர் பண்ணுறதா வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7. ஸோ அடிஷ்னலாக ஒரு 8 பிளாக்ஸ் க்ரியேட் பண்ணிப்போம். செவன் 8 ஓகேவா. ஸோ 8. இப்போ நீங்கள் சொல்லலாம் எத்தனை CPU சைக்கிள் ரன் ஆகுதுன்னு. ஸோ இங்கே 1, இங்கே 2, இங்கே 3. இப்போ நீங்கள் சொல்லலாம், இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இந்த ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறப்ப 1 2, அதாவது இந்த டபுள் மெம்பர் ஆக்சஸ் பண்ணுறப்ப 1 இல்லை 2 இல்லை 3 CPU சைக்கிள் தேவைப்படுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு கார்பேஜ் வேல்யூ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் நீங்களே சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு கார்பேஜ் வேல்யூ க்ரியேட் ஆகுது, ஒரு ரேண்டம், எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு வந்து இதனால மோஸ்ட்லி ப்ராப்ளம் வராது. ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து மெமரி அலாகேட் ஆகுமா, 1 2 3 4 5 6 7 8. இப்போ நம்மளுக்கு 2 CPU சைக்கிளில் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கான்செப்ட் பேர் தான் ஸ்ட்ரக்சர் பேடிங். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் சைஸ் ஆஃப், இப்போ இந்த ஸ்ட்ரக்சரோட மொத்த சைஸ் நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இதை வச்சு கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், டபுள்னா 8, கேரக்டர்னா 1, மொத்தம் 9 பைட்ஸு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஸ்ட்ரக்சர் பேடிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்கள் கார்பேஜ் வேல்யூ, அதாவது ஒரு ரேண்டம்
ஒரு வேல்யூ அலோகேட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மெமரியை கம்மி பண்ணுறதுக்காக CPU சைக்கிள்ஸை, அதையும் அது கவுண்ட் செய்யும். அப்போ உங்களுக்கு எத்தனை வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12ன்னு வரும் சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் பேடிங். பேசிக்காக சொல்லணுன்னா உங்களுக்கு CPU சைக்கிளை வந்து கம்மி பண்ணிட்டு, அதாவது ப்ரோக்ராம் வந்து அந்த CPU மேலே ஓவர்லோட் ஆகக்கூடாது, சிம்பிளாக முடிஞ்சிடணும். 2 சைக்கிளில் வந்து அது ரீட் பண்ணி முடிஞ்சிடணும், 2 சைக்கிளில் வேல்யூவை ஆக்சஸ் பண்ணி முடிஞ்சிடணும். அதுக்காக க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ரக்சர் பேடிங் கான்செப்ட். சிம்பிளாக சொல்ல போனால் வேஸ்டேஜ் ஆகக்கூடிய அந்த CPU சைக்கிளை வந்து எஃபிஷியண்ட்டாக எப்படி மாற்றுறது, எப்படி இருந்தாலும் இது நம்ம ஸ்கேன் பண்ணதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோன்னா ரன் ஆகி தான் ஆகும். ப்ரோக்ராமு டபுள் டேட்டா டைப் தான் கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஆனால் வந்து நம்ம அதை எப்படி இன்னும் எஃபிஷியண்ட்டாக மாற்றுறது, அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரக்சர் பேடிங் கான்செப்ட். இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம இன்னும் ப்ரோக்ராம் போட உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஸ்ட்ரக்சர் பேடிங்னா என்னென்னு. ஸோ அதுக்காக வந்து ஒரு சாம்பிளாக இந்த ப்ரீவியஸாக பார்த்த ப்ரோக்ராமே எடிட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம், இது வந்து 15 + 4 19. ஓகே, ப்ரீவியஸாக நம்ம பார்த்த கான்செப்ட் படி 19 பைட்ஸ் அலோகேட் ஆகும் சைஸ்க்கு. ஸோ இப்போ நான் ரன் பண்ண என்ன வரணும், 19 வரணும். சைஸ் ஆஃப் எஸ்ஸு ஓகே, சம்திங் எரர் வருது. ஓகே, இங்கே லாஸ்ட்டில் நான் போட்டிருந்ததை வந்து கமெண்ட்ஸாக மாற்ற மறந்துட்டேன். இப்போ ரன் பண்ணுவோம். சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 20. அது எப்படிடா லாஸ்ட்டாக நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தப்ப 19 வந்தது, இப்போ 20 வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஸ்ட்ரக்சர் பேடிங் ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் அந்த CPU சைக்கிள்ஸை கம்மி பண்ணுறதுக்கு. இப்போ இது 15ன்றது உங்களுக்கு எத்தனை பிளாக்ஸ் ஆஃப் CPU சைக்கிள்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 4 கவுண்ட் பண்ணிங்கன்னா வந்து அரவுண்டு 4 3s 12. நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 ஆட் பண்ணிங்கன்னா 16. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 3 to 4 CPU சைக்கிள்ஸ் வரும். நெக்ஸ்ட் இதை அந்த 4 ஆக்சஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இதில் வந்து 16 வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து, இப்போ இது உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது 16 பைட்ஸாக இருந்துச்சுன்னா, இந்த கேரக்டர் வேல்யூ வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 4 CPU சைக்கிள் ஆகும், இதுக்கு ஒரு CPU சைக்கிள் ஆகும். பட் இது 15ன்றதால உங்களுக்கு வந்து 3 CPU சைக்கிள் ப்ளஸ் ஒரு 3 பைட்ஸ் வரும். இது வந்து ஒரு பைட் இந்த சைக்கிள்லேயும் மீதி 3 பைட் வந்து இன்னொரு சைக்கிள்லேயும் அலோகேட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த ஒரு இன்டிஜர் டைப்பை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 சைக்கிள் தேவைப்படும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இது 15 இருக்கா, ஸோ இதை ரவுண்ட் பண்ணிடும். ரவுண்ட் பண்ணி 16 ஆக்கிடுச்சுன்னா இதுக்கு 4 சைக்கிள் வரும், இதுக்கு வந்து ஒரே சைக்கிள் தான் வரும் இன்டிஜரை பொறுத்த வரைக்கும். ஸோ 15ன்றது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 16 ஆகிடும். ஸோ 16 + 4 20. இதுதான் வந்து சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பேடிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் எஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்கு, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் யூனியன் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தோன்னா, நீங்கள் இதுக்கப்புறம் வரப்போகிற கான்செப்ட் சரி, இதுக்கப்புறம் வரப்போகிற லாங்குவேஜஸ் நீங்கள் படிக்க போகிறது சரி, இதுக்கப்புறம் வரப்போகிற டாபிக் சரி, மோஸ்ட்லி நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டாபேஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி போகிற பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஃபீல்டு. அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா பேஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு நிறைய கான்செப்ட்ஸ் படிப்பீங்க, வேறு அல்காரிதம்ஸ் படிப்பீங்க. பட் அது எல்லாத்துக்குமே வந்து பேசிக்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். அதுக்கும் பேசிக்னா அரே. ஸோ நம்ம அரே வந்து ஒரு ஸ்டெப் அப்கிரேட் பண்ண விஷயம் தான் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் கைஸ். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேறு என்ன டாபிக் டவுட்டில் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, வீடியோஸ் போடுறப்ப வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சஜஷன் இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது டாபிக் போடுங்க, எனக்கு வந்து இதில் டவுட் இருக்குது இந்த டாப்பிக்கில். கோடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். திஸ் சேனல் இஸ் ஸ்பெஷலி கிரியேட்டட் ஃபார் யூ கைஸ். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்மளோட வீடியோஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் போட்டால் அது வந்து என்னோடய திருப்திக்கு மட்டும்தான் இருக்கும். பட் உங்களுக்கு வர டவுட்ஸை கிளியர் பண்ணி அதை நான் பேஸ் பண்ணி வீடியோஸாக போட்டேன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்திங் லைக் பெனிஃபிட்டட் இன் போத் வேஸ். ஐ வில் ஆல்சோ பி பெனிஃபிட்டட் அண்ட் யூ வில் ஆல்சோ பி கெட் பெனிஃபிட்டட் வித் தட் வீடியோ. ஸோ ஓகே கைஸ், we will meet on tomorrow or next video.
ஹேவ் a nice day. தட்ஸ் ஆல் கைஸ். போய் ரெஸ்ட் எடுங்க. கிளாஸஸ் இருந்தால் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.